அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆலோசனை வேலை பகுதியை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பேசுகிற அடிமையை மறைத்து நீர் தாமே வெளிப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமா. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, உம் கிருபை முன் செல்ல அருளும். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பாகம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதனுடைய 37வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம், அதனுடைய 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். வேதத்தில் உள்ள இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். ஆனாலும் சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து, இந்த பாகத்திலிருந்து சிந்திக்கலாம். இந்த கோலியாத்தின் பிரச்சனை இஸ்ரவேலுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்து வந்தது. 40 நாள் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. அது தொடர்ந்து கொண்டு இருக்கிற டைம்ல அந்த இடத்துக்கு தாவீது வருகிறார். தாவீது வந்து யுத்தம் செய்யும்படி முன் வருகிறார். இந்த செய்தி சவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீது சவுலுக்கு முன்பாக நிற்கிறான். அப்போது நடக்கும் சம்பாஷணை தான் இது. இந்த நாளிலே நாம் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு டாபிக்ல நம்ம சில காரியங்களை பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு பெலிஸ்தன் ஒரு பிரச்சனையா நிற்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். அதை ஃபேஸ் பண்ற டைம்ல உலகம் நம்மளை பார்க்கிற விதம் ஒண்ணு, நம்ம கணிக்கிற விதம் இன்னொன்னு. இந்த நாள்ல கர்த்தர் வந்து என்ன நமக்கு ஆலோசனையாக தருகிறார் அப்படின்னா, அந்த 24வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அதாவது அவனை கண்டு, அந்த கோலியாத்தை கண்டு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயந்து ஓடி போவாங்களாம். அதே அதிகாரத்துல 48வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. இந்த இடத்துல ரெண்டு கூட்டம் மக்களை பார்க்கிறோம். 2 கூட்டம் இல்ல, 2 டைப். ஒரு கூட்டம் என்னன்னா, இவனை காணும் போதே விலகி ஓடுது. இன்னொருவன் என்ன செய்யறான்னா, அவனுக்கு, அதாவது அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுகிறான்.
ஒரு கூட்டம், அதாவது யுத்தத்திற்கு நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இவனை பார்த்து விலகி ஓடுது. இன்னும் ஒருவன் என்ன செய்யறான்னா அவனுக்கு எதிராக ஓடுகிறான். அதாவது இந்த ரெண்டு காரியத்துக்கு உள்ள மெயின் கோர் என்னன்னா, அந்த பிரச்சனையை அவங்க பார்க்கக்கூடிய விதம். ஒரு சின்ன இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் திரும்ப உள்ளுக்குள்ள போறேன். எங்க கிராமத்துல வீட்டுக்கு முன்னால ஒரு சின்ன தெரு தான் இருக்கும். முன்ன இப்ப அது ரோடு ஆயிட்டு ஒரு சின்ன தெரு இருக்கும். நான் எனக்கு சின்ன பருவத்துல முன்னால அதுல போய் நிற்கும் போது அங்கெல்லாம் இந்த செம்மறி ஆடு வந்து வரிசையா நிறைய போகும். அப்ப நான் சின்னதுலயே எனக்கு இந்த சின்ன பிள்ளைகள்னா ரொம்ப ஆசை. அதனால நான் அந்த பிள்ளைகளை எல்லாம் தூக்கி வச்சிருக்கிற வழக்கம் உண்டு. அப்போ வீட்டுல இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்னா, இந்த ஆடு வாரதை பார்த்த உடனே ஓடி வரும். அண்ணே அப்படின்னு ஓடி வந்து தோல்ல ஏறிக்கிடும். இந்த தோல்ல ஏறி இந்த ஆடு வாரதை பார்த்த உடனே இந்த பிள்ளைகள் தோல்ல ஏறினா இந்த அந்த சின்ன குழந்தைகளை நம்ம அந்த ஆடு பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த தோல்ல இருந்துட்டு அந்த பிள்ளை என்ன செய்யும்னா அந்த போற ஆடை எத்தி அடிக்கும். எனக்கு இந்த வசனம் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உணர்வு தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, அதே பிள்ளை இந்த டெய்லி இந்த ஆடு போற வழக்கம் உண்டு அந்த இடத்துல. இன்னொரு நாள் அந்த பாதை கிட்ட அது நின்றுட்டு இருக்குது. இந்த ஆடு அங்கிருந்து வந்த உடனே அது, அதாவது அந்த ஆடை பார்த்த உடனே அது பயந்து ஓடி அண்ணன் எங்கன்னு தேடுது. இந்த கதையை விட்டுட்டு இதுக்கு கருப்பொருளை பார்த்துக்கிடுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னா, இந்த அண்ணனுக்கு தோல்ல நம்ம ஏறினா இந்த ஆடை நம்ம கண்ட்ரோல், அதாவது அண்ணனுக்கு தோல்ல ஏறும்போது அந்த பலத்துல இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா அந்த ஆடை அடிக்குது. அதே நேரம் இந்த அண்ணன் பக்கத்துல இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது அதே ஆடுதான், அதே குரூப் தான், அதே டைம் தான் அந்த பிள்ளை தலைதெறிக்க ஓடுது. இங்க பாருங்க, இந்த ரெண்டும் இதே பிரச்சனை தான். இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவனை காணும் போது பயந்து ஓடுறாங்க. ஆனா தாவீது ஒருவன் அவனை பார்த்த உடனே அவனுக்கு எதிராக ஓடுகிறான். சில பிரச்சனைகள்ல நம்ம வந்து விலகி ஓடுனா தப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சில பிரச்சனைகளை நம்ம எதிர்த்து நிக்கணும். அந்த எதிர்த்து நிக்கிறதுக்கு நமக்கு அதுக்குள்ள பலம் வேணும், மன தைரியம் வேணும். அந்த சில பிரச்சனைகள் நம்ம எதிர்த்து நின்னாதான் தீர்வு கிடைக்கும். இப்ப இந்த பெலிஸ்தன் இருக்கான் இல்லையா, இந்த பெலிஸ்தனை எதிர்த்து நிக்கிறது வரைக்கும், இப்ப ஒரு நாள் இவனை கண்டு பயந்து ஓடி பேக் அடிச்ச உடனே அவன் அப்படி போயிடுவான் அப்படின்னு நினைச்சா அடுத்த நாள் காலையில திரும்பவும் பெலிஸ்தன் வருவான். இந்த பெலிஸ்தன் வராம இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, அவனுக்கு எதிர்கொண்டு நிக்கிறதா அதுக்கு ஒரே ஒரு வழி. இவன் நம்ம எதிர்கொண்டு நிக்காம பயந்து ஓடுவனால நமக்கு என்ன வரும்னா மனசுக்குள்ள சஞ்சலம், கலக்கம், பயம் எல்லாமே வரும். இதனாலதான் தாவீது என்ன செய்யறான்னா அந்த இடத்துல எதிர்த்து ஓடுகிறான். சில இடங்கள்ல நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம், சில இடங்கள்ல நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. இதே மாதிரிதான் இன்னொரு சம்பவம் நமக்கு தெரிஞ்சதான். மொர்தேகாய் இருக்கிறாரு, யூதருக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, அப்ப மொர்தேகாய் வந்து எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லி அனுப்புறாரு, நீ வந்து இந்த காலத்துல மௌனமாயிருந்தா யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு வழியில வரும், ஆனா நீயும் உன் குடும்பமும் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் அங்க ராஜாவுக்கு முன்னால போனா அவர் பொன்செங்கோல் நீட்டாட்டா எனக்கு வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்கள்ட்ட நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் உபவாசம் இருந்துட்டு அதுக்கு பிறகு ராஜா கிட்ட போறாங்க. அதாவது எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய சுய பலத்துல போகல, 3 நாள் உபவாசத்துல இருந்து கர்த்தருடைய பலத்துல அங்க போறாங்க. அதாவது கர்த்தருடைய துணையோட சேர்ந்து அந்த இடத்துல நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அதை எதிர்கொள்ளுறாங்க. எதிர்கொண்டதுனால ஆமான் அழிக்கப்படுகிறான். அதே மாதிரி தாவீது, இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஓடுறாங்க கோலியாத்தை பார்த்து, தாவீது எதிர்கொண்டு ஓடும்போது கோலியாத்தை அழிக்கப்படுகிறான். நிறைய பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போதுதான் அந்த பிரச்சனை வந்து அழிக்கப்படும். சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
அதாவது நம்ம நம்பி இருக்கிறது குதிரைகளையும் ரதங்களையும் அல்ல, சேனைகளின் கர்த்தரை. நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து விலகி ஓட ஓட அந்த பெலிஸ்தன் வந்து நின்றுட்டே தான் இருப்பான். முதல்ல என்ன இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெலிஸ்தன் சொல்லுகிறத கேட்டு பயந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, அவனை காணும் போதே பயந்தார்கள். அந்த 23வது வசனம் சொல்லுது, அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அதாவது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இவனை பார்க்கும்போது ஓடிடுறாங்க. இவன் வந்து நின்னு கேட்கிறான். அதாவது இந்த பெலிஸ்தனுடைய கையில ஒரு ஈட்டி இருக்குது, ஒரு பட்டயம் இருக்குது. அவனை வீழ்த்தத்தக்க, அவன் இப்ப கேட்கிறான், இஸ்ரவேல்ல யாராவது ஒரு ஆள் உண்டுனா என்கிட்ட நேருக்கு நேர் சண்டைக்கு வா அப்படின்னு கேட்கிறான். அவனை வீழ்த்தத்தக்க தைரியம் வந்து ஒருத்தருக்கும் இல்லை. நல்லா ஆலோசி பாருங்க. நான் இதை அந்த வாசித்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, மற்றவங்க எல்லாரும் போருக்கு யுத்தத்துக்கு போய் நிக்கிறாங்க, இவனை காணும் போது பயந்து ஓடுறாங்க. தாவீது வந்து யுத்தத்துக்கே வரலையே. தாவீது சும்மா அண்ணன் மாற பார்க்கறதுக்கு வந்தான். பார்க்க வரும்போது அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அவனுக்கு தகப்பனை அவன் நிந்திக்கிறான். அதாவது தாவீது அவனை பார்த்த விதம் அவனை அதற்கு எதிராக ஓட வைத்தது. இஸ்ரவேலர்கள் அவர்களை பார்த்த விதம் அவங்களை பயந்து ஓட வைத்தது. அதாவது நம்ம ஒரு பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கணும், 1-2 காரியங்களை நான் சொல்றேன். பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். சில பிரச்சனைகளை நம்ம தாண்டி இருப்போம். இங்க இவன் சொல்றான் பாருங்க, அந்த 34வது வசனத்துல இருந்து 36வது வசனம் வரைக்கும். 34வது வசனத்துல என்ன சொல்றான்னா, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இப்ப இவன் எப்படி அதை ஜட்ஜ் பண்றான் அப்படின்னா, அந்த சிங்கமும் கரடியும் அவனுக்கு எதிரே வரும்போது அதை அவன் கொண்டு போட்டதை அது அவனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறான். அதாவது அதை கொண்டு போடும்போது கர்த்தருடைய பலன் அவனுக்குள்ள வந்தது. இவன் என்ன சொல்றான்னா, இந்த ரெண்டை நான் சொன்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறாரு, அதே மாதிரி இவனும் அந்த 2ல் 1க்கு தான் சமம் அப்படின்னு சொல்றான். அதான் அதுல அந்த 36வது வசனத்துல பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சிருப்பாரு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம உடனே என்ன செய்யறோம்னா, அந்த பிரச்சனையே பாடிக்கிட்டு இருக்கோம். இவன் வந்து இவ்வளவு அந்த பெலிஸ்தனை பற்றி காணும் போது பயந்து ஓடின இஸ்ரவேலர்கள் எல்லாம் பெலிஸ்தனை மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்னா, இவனுக்கு கூட இருந்த இவனுக்கு தகப்பனை பார்க்கிறான். இவன் ஏன் இந்த 2 பிரச்சனையை மட்டும் சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த 2 பிரச்சனையிலையும் தாவீதுடைய கை ஓங்கி நின்றது. அந்த ஓங்கி நின்றதை வச்சு இவன் சொல்றான், இதே மாதிரி இந்த பிரச்சனையும் நான் எதிர்கொள்வேன். இவன் பயந்து பயந்து நம்ம நிற்கும் போது பிரச்சனை அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும். நம்ம எதிர்கொண்டு எப்போ ஓட தொடங்குறோமோ அப்பதான் பிரச்சனை பெலிஸ்தன் வீழும் வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய பெலிஸ்தர் உண்டு. சின்ன பிரச்சனை ஆனாலும் பெரிய பிரச்சனை ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பிரச்சனையே பாடுகிறோம். நம்ம கர்த்தரை பாடுகிறோமா, பெலிஸ்தனை பாடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம். இப்போ பெலிஸ்தனு கையில பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு அப்படின்னு இவன் நினைச்சிருந்தான்னா, அந்த இடத்துல கர்த்தரை வந்து குறைவா பார்க்கிறான். இப்ப நான் முதல்ல சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மாதிரி, அந்த சின்ன குழந்தைக்கு தெரியும், எங்க அண்ணன் தோல்ல நான் ஏறினேன்னா இந்த ஆடு என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அந்த ஆடு அண்ணன் தோல் பக்கத்துல இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது அந்த குழந்தை பயந்து ஓடுது. கதையை விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற கருத்தை பாருங்க. இதே தான் நம்ம ஆண்டவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை. அடிக்கடி
எனக்கு மனசுல வரக்கூடிய ஒரு சின்ன சண்டே கிளாஸ்ல படிச்ச ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு 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 மனுஷன் ஒரு பள்ளத்தாக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கான் நடு ராத்திரி. அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் போறான். ஜெபம் பண்ணிக்கிட்டே போகும்போது இவன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி நடுராத்திரி கண் குத்து இருட்டு ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துட்டான். இவன் கீழே விழும்போது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு விழுறான். கடைசியில ஒரு கம்பு கையில கிடைச்சிட்டு அந்த கம்பை பிடிச்சு தொங்கிட்டு நின்று, ஆண்டவரே எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப கடவுள் அவனுக்கு தரிசனத்துல தோண்டி சொல்றாரு, நீ உன் கையை விட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படி. என்ன செய்திருப்பான்? நம்மள மாதிரி அவனும் ஒரு மனுஷன் தானே, விடுவோமா? அவன் சொன்னான், ஆண்டவரே எவ்வளவு தூரம் நான் மேலேந்து கீழே வர இழுத்து வந்து கடைசியில பிடிச்சிருக்கேன், நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துக்க, நான் இதை விட்டா எப்படி எங்க போய் விழுவேன்னு தெரியாது அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாராம், நான் சொன்னதை கேட்கலன்னா நீ போய் அப்படியே நின்னுக்க அப்படின்ட்டு போயிட்டா. விடிய காலம் 6 மணிக்கு எழும்பி 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? இவன் தொங்கிட்டு இருக்கிற கம்பு இவனுக்கு காலுக்கும் தரைக்கும் ஒரு 1.5 சான் உயரம்தான் இருக்கு. இவன் முதல்லையே விட்டுட்டான்னா கீழே இறங்கி நடந்து போயிருப்பான். ஆனா இவன் ராத்திரி ஃபுல்லா வேதனைப்பட்டு வெப்ராளப்பட்டு அதுலேயே தொங்கி நின்று விடிய காலம் ஆனதும் அதே மாதிரி விட்டு இறக்கி போனான். கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கிறது மாதிரி இருக்கும். நம்மில் அநேகரும் இதே வேலையை தான் செய்யறோம். அதாவது நம்ம கையில ஆஸ்தி இருக்கும்போது நம்ம எதுல நம்ம கான்சென்ட்ரேஷனை வைக்கிறோம்? ஒன்னும் இல்லாத போது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறோம். இருக்கும்போது நம்ம கடவுளை தேடுறதே இல்லை. அதாவது நம்ம எந்த நிலையில நம்ம ஆண்டவரை தேடுறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் நிறைய காரியங்கள்ல இருந்து நம்ம தப்பு வித்தார்ல. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தப்பு வித்த சில பழைய நம்ம இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே வந்த அந்த நிலைமையை ஆலோசித்து பார்த்து, ஆண்டவரே நீங்க அதுல என்ன காப்பாத்துறீங்க, கண்ணை மூடிட்டு ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துடுங்கன்னு விட்டு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாத தகப்பனாகிய நீ. ஒரு தகப்பன் பிள்ளை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத தகப்பனாகிய நீ. நான் இப்ப என் பிள்ளை என்னதாவது ஒண்ணு கேட்குதுன்னு வைங்களேன், அந்த பிள்ளை கேட்கிருக்கும் போது ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம நல்லதை செய்யறதுக்கு ஆலோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாத தகப்பனாகிய நீ உன் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பரம தகப்பன் நம்ம அப்பா எவ்வளவு நல்லது நமக்கு செய்வாருன்னு நம்ம என்ன நினைச்சாலும் உள் மனசுல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாய்மை நமக்கு இருக்குல்ல, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. எல்லாமே ஆண்டவர் சமூகத்துல நிறைய செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, அதாவது தாவீது நிற்கும் போது இந்த பெலிஸ்தன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேல் தேவனை சபிக்கிறான். இப்போ அந்த பிரச்சனையில இவன் என்ன சொல்றான், தாவீது என்ன சொல்லிட்டு போறான் சவுல்கிட்ட, இந்த சிங்கம் கரடி வந்தது, அந்த கரடி சிங்கமும் வந்ததை அதை நான் மேற்கொண்டேன், இவன் அதுல ஒண்ணு அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த பிரச்சனைய தாவீது எப்படி பார்க்கிறான்னா, சிங்கம் கரடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். ஆனா பெலிஸ்தன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த 42வது வசனம் 43வது வசனம் யாராவது ஒரு ஆள் வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நல்லா கேளுங்க. அதாவது பெலிஸ்தன், அதாவது தாவீது இந்த பிரச்சனையை என்ன பார்க்கிறான், சிங்கம் கரடி அப்படின்னு சொல்லி ஒரு டாப் ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த பிரச்சனை என்ன சொல்லுது தெரியுமா, நான் நாய் அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரச்சனை அந்த லெவல்ல தான் இருக்குது. நம்ம அந்த பிரச்சனையை பாடுகிறோம், கர்த்தரை பாடாம நம்ம பெலிஸ்தனை பாடுகிறோம். பெலிஸ்தன் ஆகிய பிரச்சனைகளை நம்ம பாடுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைகளை நம்ம பாடாம கர்த்தரை நம்ம பாடணும்னா இது ஆட்டோமேட்டிக்காவே நீங்கி போகும். தாவீது இப்ப சொல்றான், நான் ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் மேற்கொண்டேன், இந்த பெலிஸ்தன் அதுல 1க்கு சமம்னு சொல்லி கரடி சிங்கம் ரேஞ்சுக்கு இதை கொண்டு வரான். ஆனா இந்த பிரச்சனை தன்னை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா, கரடி சிங்கம் அந்த அளவு ஹை ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, நான் நார்மலா ஒரு நாய் ரேஞ்சில் தான் இருக்கேன். அதாவது அந்த லெவல்ல தான் இருக்கிறத நம்ம பெருசா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அதாவது கானானை வேவு பார்க்க மோசே, யோசுவா, காலேப் உட்பட கொஞ்சம் பேரை அனுப்புறான்.
போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கானான் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி அதை பெருசா சொல்றாங்க. ஆனா காலேப் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அதாவது நம்ம இதை ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை ஏன் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு சொல்லி எப்படி சொல்றான்னா, உபாகமம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, உனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கேன், அந்த நன்மைகளை நன்றாய் நினைத்து, அதை நினைத்து தான் இவன் சொல்றான், காலேப் சொல்றான், நம்ம அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நம்ம ஈஸியா அவங்கள ஜெயித்தரலாம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம். அதாவது பிரச்சனையில நம்ம என்ன பார்க்கணும். இந்த தாவீது வந்து அந்த பிரச்சனையில என்ன பார்க்கிறான்னா, அந்த பிரச்சனையில என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கறான். அதாவது யுத்தத்துக்கு வராத இந்த தாவீது அந்த இடத்துல போய் இவன் நிந்திக்கிறத கேட்ட உடனே அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இவனை கொல்றவனுக்கு இந்த மாதிரி அவன் கேட்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்துல, அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்கிறான். இவன் ஒண்ணுமே பண்ணல, இவன் யுத்தத்துக்கும் வரல, ஆனா அவனுக்கு தகப்பனை நிந்திக்கும் போது என்ன வேதனை வந்திருக்கு பாத்தீங்களா. அவனுக்கு தெரியும், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கும்போது ஒருத்தரும் என்ன அசைக்க முடியாதுன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில அதுல என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எவ்வளவு தூரம் உருண்டு கஷ்டப்படுறோம். அதாவது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி சோதனை? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட தான் சொல்றேன். பிள்ளைகள் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் படிக்கிறாங்க, நாள் முள்ளா படிச்சுட்டு கடைசியில் இந்த எக்ஸாம் மட்டும் வேண்டான்னு சொன்னா என்ன நடக்கும் பாருங்க. அந்த எக்ஸாம், அதாவது சோதனை என்னத்துக்குன்னா, இந்த பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. ஒரு சோதனை தாண்டும் போது ஒரு நன்மை கிடைக்கும். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, இவன் வந்து என்ன செய்யறான்னா, இந்த பிரச்சனையில அவனுக்கு தெரியும், எங்க அப்பா என் கூட இருக்காரு. முதல்ல நான் சொன்னது மாதிரி, எங்க அண்ணன் தோல்ல நான் இருக்கேன், அதனால நான் வந்து ஆட்ட அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் இருக்கும்போது, அதே மாதிரிதான் இவன் என்ன சொல்றான்னா, எங்க அப்பா என் கூட இருக்காரு, எங்க அப்பா இருக்கும்போது எங்க அப்பாவை நிந்திக்கிற இவனை நான் அப்பாவின் துணையோடு நான் அவனை அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவன் கேட்கிறான். ஒண்ணுமே அவன் செய்யல. அவன் கேட்கிறான் பாருங்க, தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க, என்ன செய்யப்படும். அப்போ தாவீது என்ன செய்யறான்னா, அந்த தகப்பன் தன்னோடு கூட இருக்கிறத உணர்ந்து அந்த சவுல் கையில இருக்கிற ஈட்டியை பார்க்கல. நம்ம என்ன செய்வோம், அவன் கையில இருக்க எவ்வளவு பெரிய ஈட்டி அப்படின்னு நினைப்போம், எவ்வளவு பெரிய பட்டயம் அப்படித்தானே நம்ம நினைப்போம். ஒரு பிரச்சனையில என்ன பெருசா இருக்கோ அதைத்தான் நம்ம பாடுகிறோமே தவிர கர்த்தரை பாடுகிற பழக்கம் நமக்கு இல்லை. அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா, எல்லா காரியத்திலையும் அப்படி நம்ம இன்னொரு பிரச்சனை, அதுல இருக்கிற பிரச்சனையை நம்ம பெருசா பார்க்கிறோம்னா, நம்ம அப்பனுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவரு குறை உள்ளவர் அப்படின்னு நினைச்சாதான் நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம். என்ன ஆனாலும் நம்ம தகப்பன்கிட்ட நம்ம அவ்வளோ ஒண்டி இருக்கும்போது நமக்கு இந்த எந்த பிரச்சனையும் நமக்கு கீழே ஒன்றும் செய்யாது அப்படின்னு. எனக்கு இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க, அந்த பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணின அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஆண்டவரே நான் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்கா கடைபிடிக்கிறேன், ஆனா கடைசியில ஒரே ஒரு தப்பை தான் செய்தான். என்ன செய்தான் தெரியுமா, இந்த ஆயக்காரனை போல நான் அயோக்கியன் இல்லைன்னு உள்ள மாதிரி பேசினான். அதே அந்த பரிசேயனுக்கு ஜெபத்தை நம்மளால ஏறெடுக்க முடியுதா? கொஞ்சம் ஆலோசித்து பாருங்களேன். சபைக்கு எவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த பரிசேயன் சொல்றான், ஆண்டவர், அவன் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணான் தெரியுமா, பரலோகத்தின் தேவன்கிட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் கைக்கொள்ளுறேன். ஒரு பரிசேயனுக்கு அப்படி ஜெபம் பண்ண அவருக்கு தில் இருக்கும்னா, நம்ம அப்பா வந்து நம்ம ஏன் நமக்கு தில் இல்லை அப்படின்னா, நம்ம இந்த பிரச்சனைகள் வார டைம்ல மட்டும் ஆண்டவரை பார்க்கிறோம், மற்றபடி நம்ம ஆண்டவரை கவனிக்கிறதே இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம நல்ல காரியங்கள் ஏதாவது நம்ம மற்ற சமயங்கள்ல நம்ம நல்லா இருக்கிற டைம்ல நம்ம செய்யறது அவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். அதனாலதான் நம்ம துணிஞ்சு நம்ம அப்பாவை பக்கத்துல வைக்க முடியல. இப்ப என் பிள்ளை இருக்குது, என் பிள்ளை என்கிட்ட வந்து ஒரு காரியம் கேட்கணும்னா, அவன் தப்பு ஒன்றும் பண்ணாம இருந்தா, அப்பா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு அந்த கேட்கிற தொனியில எனக்கு தெரியும் இவன் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறான் அப்படின்னு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட வந்து, அப்பா இந்த கையை இப்படி எல்லாம் உடைப்பான்,
அப்பா இதை எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போதே எனக்கு தெரியும் என்னடா தப்பு பண்ணிட்டு வந்த அப்படின்னு தானே முதல் கேள்வி கேட்குறோம். இதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி நம்ம ஏன் நம்மளை கண்ணை மூட சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல உள்ள இந்த இதுகளெல்லாம் விட்டுட்டு கான்சன்ட்ரேஷனை தகப்பன்கிட்ட வச்சு, ஆண்டவரே நான் இந்த வாரத்துல என்னெல்லாம் தப்பு செய்தேன், ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இதை என் அப்பா பார்க்குறாரு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு மட்டும் நம்ம இதுல இருந்தோம்னா நம்ம அப்பாவை முதன்மையா வைப்போம். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம். அதனால ஒரு பிரச்சனை நம்மளை ஃபேஸ் பண்ண வரும்போது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த பிரச்சனையில என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். அதாவது இந்த 17வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். இங்க பாருங்க, எல்லாம் சுதந்திரிக்க போற கடைசி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு இந்த சுதந்திரிக்க இவன் வந்து போருக்கு போறான். அப்ப இந்த மாதிரி நம்ம போகும்போது உலக பிரகாரமா நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது உலகத்துல ஒரு வழக்கம் சொல்லுவாங்க, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதாவது ஒரு சொல்றது எல்லாருக்கும் ஈஸி, டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை செய்யறதுதான் கஷ்டம். இவன் என்ன செய்யறான்னா, சவுல் தாவீதுக்கு என்ன பண்றான்னா, அந்த வஸ்திரங்களை கொடுத்து வெண்கலமான ஒரு சீராவை போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு கொடுத்து ஒரு பட்டயத்தையும் கொடுத்து அனுப்புறான். அவன் பட்டயத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புறது அவன் சாகிறதுக்கு வேண்டி அனுப்பல, அவன் நல்ல காரியத்துக்கு வேண்டிதான் அனுப்புனான். ஆனா இவன் தாவீது என்ன செய்திருக்கணும், முதல்ல இப்ப நான் மனசுக்குள்ள அப்படின்னு நினைச்சேன், முதல்ல கிடைச்ச உடனே எங்க அப்பா இருக்காரு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இருக்கும். ஆனாலும் என்ன பண்றான், எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்த்துட்டு சொல்றான், எனக்கு இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. அதாவது அந்த 39வது வசனத்தை மட்டும் பாருங்களேன். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, அந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து பாருங்க. அதாவது முதல்ல வந்து அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு நடந்து பார்க்கறான். அவங்க கரடியை மேற்கொண்ட வேலை, சிங்கத்தை மேற்கொண்ட வேலை, இந்த அப்பியாசம் ஏதாவது இருந்தா இல்ல. ஆனாலும் என்ன பண்றான், இவன் சொன்ன உடனே அதை போட்டு பார்த்து நடந்து பார்க்கறான். நடந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், களைந்து போட்டான். அந்த 40வது வசனம் சொல்லி இருக்கு, தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். அதாவது என்ன சொல்றான்னா, இவன் வந்து பெலிஸ்தன் அண்டையில போனான். போகும்போது அவன் என்ன பண்றானா, பெலிஸ்தன் எழும்பி நடந்து வந்தானா. இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல சிறுமைப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், சில கல்யாண வீடுகளுக்கெல்லாம் ஊர்ல வச்சு, இப்ப இங்க எல்லாம் அப்படி கிடையாது, கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம இந்த நகை இதெல்லாம் இல்லைன்னா பக்கத்துல யார்ட்டையாவது போய் 1-2 வாங்கி போட்டுட்டு போறதுக்கு ஒரு இது. ஏன்னா நமக்கு நம்ம இருக்கிற லெவல்ல போறதுக்கு நம்ம பிடிக்கல. அதாவது இப்ப பாருங்க, இந்த தாவீது, நான் அதை வாஸ்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்ப தாவீது வந்து எதிர்கொண்டு வாரான், இவனுக்கு கையில ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாதது, கடவுள் நம்மளை ஒண்ணும் இல்லாம நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம அப்பா நம்மளை அப்படி வச்சிருக்காருன்னா, எதிரிக்க கண்ணுல நம்மளை பார்க்கும்போது ஒரு குறைவா அவன் மதிப்பிட்டு முடிகிறதுக்கு இடையில வீழ்ந்துட்டான். இப்ப அவனுக்கு முன்னால அந்த வெண்கலை சீராவை பிடிக்கிற எல்லாரும் ஒருத்தர் இருந்தான். இப்ப இவன் போனது மாதிரி ஒரு பட்டயத்தை இவன் கையில எடுத்திருந்தான் அப்படின்னு வைங்களேன். யாரு, தாவீது கையில ஒரு பட்டயத்தை கையில எடுத்திருந்தான் அப்படின்னா, இவன் பட்டயத்தோட வாரான்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்பீட்ல வந்து இவனை அடிச்சிருக்கலாம் சில வேலை. ஆனா இவன் என்ன செய்யறான், இவனுக்கு இல்லாய்மை அந்த எதிரிக்க கண்ணுல இவன் ஒன்னும் இல்லாதவன் அப்படின்னு உள்ளதை அவனுக்கு கண்ணுல தெரிஞ்சது. அதனால இவன் தீவிரமா ஓடி வரும்போது பெலிஸ்தன் நடந்து வாரான். அவன் நடந்து வாரதுக்கு காரணம், அதாவது நம்மள நிறைய குறைகள் இருக்கும்போது நமக்கு சில இடங்கள்ல நமக்கு தோணும், நம்ம இந்த இடத்துல ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணப்படுறமே, கவலையே படாதீங்க, நம்ம அப்பாவை இறுக்கி பிடிச்சுக்கிடுங்க, அப்பா என்ன செய்தாலும் அதுக்கு நல்லதுக்கு தான். இப்ப நான் என் பிள்ளைக்கு ஒரு காரியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளைய நம்ம ஏசுறோம், சத்தம் போடுறோம், அடிக்கிறோம், சிக்ஷை பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சிக்ஷை இல்லாத பிள்ளைகள் வந்து வேசி பிள்ளைகளுக்கு ஈக்குவலண்டா சொல்லியிருக்கு. அதாவது நமக்கு ஒரு இந்த மாதிரி குறைவு வரும்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை சில காரியங்கள் இப்படி குறைவுபடுத்தும் போது நம்ம என்ன நினைக்கணும், இது எதிரிக்க கண்ணுல அவன் நம்மளை துச்சமா மதிச்சு முன்னால வரும்போது அதை ஓவர்டேக் பண்றதுக்கு கடவுள் ஒரு செகண்டுக்குள்ள அதை ஓவர்டேக் பண்றதுக்கு அதுக்கு பலன் தருவாரு. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒன்னும் இல்லைன்னு காட்ட வைக்கிறதுக்கு நோக்கமே, அவன் பட்டயத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு சும்மா ஒன்னும் அந்த ஒரு இது இல்லாம வருவான். அவன் வரும்போது இவன் தன்னுடைய அடைப்பை பையில போட்டிருந்த அந்த கூழாங்கல்ல எடுத்து தன் கவனை எடுத்து அவனை அடித்து கொண்டான். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இருக்கிற நிலைமையிலேயே ஆண்டவர்கிட்ட, இப்ப நம்ம கையில கொஞ்சம் காசு வந்தோன்னா ஆண்டவரை கவனிக்க மாட்டோம்.
அதாவது தகப்பன் வந்து பார்த்துட்டே இருப்பாரு, என் பிள்ளை என்ன கூப்பிடும் அப்படின்னு. இப்போ என் பிள்ளை வந்து அப்பான்னு என்ன கூப்பிடல அப்படின்னு சொன்னா நமக்கு தோணும், இந்த பிள்ளை நம்மளை கண்டுக்கிடவே இல்லையே அப்படின்னு தோணும். இல்லை, பொல்லாத தகப்பனாகிய எனக்கு இந்த வேதனை இருக்குன்னா நம்ம பரம தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு நன்மை செய்த பிறகு இந்த பிள்ளை என்ன கண்டுக்கிடவே இல்லையே அப்படின்னு நினைக்கும். அந்த அவரையே நம்ம சார்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்க்குற விதம், பிரச்சனையை பார்க்காம அந்த பிரச்சனையில என்ன நன்மை கிடைக்கி அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவரை சார்ந்து கர்த்தரை நம்பி காரியத்தை செய்யுங்கள், அவரே எல்லாம் காரியத்தை வாக்குவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.